அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. நம்மளுடைய திரைப்படம் சார்ந்த அனைத்து நபர்களுக்குமே ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஒரு அடிமைத்தனமாக கடந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு பின்பு தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக இந்த ரெட் ஜெயிண்ட் மூவியினால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் மிரட்டி அடிமைத்தனமாக இடத்தை விலை பேசுவதைப் போல குறைந்த விலைக்கு விலை பேசி நஷ்டத்துக்கு ஒவ்வொரு படங்களுமே ஈடுகட்ட முடியாத இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ரெட் ஜெயிண்ட் மூவி உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரம் கொடுக்காமல் இந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ரெட் ஜெயிண்ட் மூவி மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாநில ரீதியாக இவர்களுடைய ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இதற்குரிய முழுமையான தீர்வு எடுக்க வேண்டும். ஒரு திரைப்பட சார்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த திரைப்படத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் அனைத்துமே அங்கே என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதுவரை அந்த மக்களுக்காக எந்த விதத்திலுமே ஒரு பங்களிப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த ரெட் ஜெயிண்ட் மூவியினால் எண்ணற்ற அச்சுறுத்தலுக்கு விஜய் அவர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதனால் ஒரு பொருளாதார சார்ந்து இழப்புகளும் முன்கூட்டியே ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்தையுமே கருத்தில் கொண்டு திரைப்படம் சார்ந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் அங்கு இருக்கின்ற நடிகர்கள் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு முழுமையான சட்ட திருத்தத்துக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு மாற்று கண்டிப்பாக அரசாங்கம் துணை நிற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அனைவருமே சொல்வதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பினாமி கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இயங்குகிறதா என்ற சந்தேகம் ஒவ்வொருவருக்குமே எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் என்பது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்காமல் அந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் திரைப்படம் சார்ந்த நபர்களை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். தயவு கூர்ந்து இதற்குரிய முடிவு எடுங்கள்.